ஹலோ வணக்கம் ஜிஎம்எஃப். நான் உங்கள் ஆசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏற்கனவே வந்து வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லியிருந்தேன், நான் ஒரு கொஞ்ச நாட்களுக்கு வந்து தொடர்ந்து நம்ம வந்து பைக் வீடியோஸ்களை போட போகிறோம்னு சொல்லியிருந்தேன். இந்த என்னடா கையில் எல்லாம் பெரிய பெரிய பேப்பர்லாம் கொண்டு வந்து ஆசனன்னு நீங்கள் நினைப்பீங்க. அது இதெவ்வளோ வந்து இந்த பைக்கிலோட டீட்டெயில்ஸ், அதாவது இதோட எத்தனையாம் ஆண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்காங்க அப்படியான விளக்கங்களை வந்து இதில் வந்து நாங்கள் வந்து எழுதி எடுத்துருக்கேன். அப்படி தான் இந்த இவ்வளோத்தையும் வந்து நான் பாடமாக்கியெல்லாம் நாங்கள் வந்து வேறு வேறு கடைகளுக்கு போய் தான் வீடியோ எடுக்கிறோம். அதாவது நம்மளோட பைக் கடையில், இந்த பைக் கடை வந்து நம்மளோட தெரிஞ்ச அண்ணாட கடை. இது வந்து உங்களுக்குமே வந்து ஏற்கனவே வந்து தெரிஞ்சிருக்கும். ஆட்டோ கடைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சகானா மோட்டோர்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச கடை. இங்கே வந்து ஏற்கனவே பைக்கெல்லாம் வந்து எடுத்திருக்கீங்க. நம்மளுடைய யூடியூப் சேனலில் பார்த்துட்டு வந்து பைக் எடுத்திருக்கீங்க. நல்ல பைக்காகவும் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் அதுக்கு முன்னால் வந்து இந்த பைக் கடையோட ஃபோன் நம்பர் கொடுப்பேன். ஏனெண்டா ஃபோன் நம்பர் வந்து நான் வந்து இடையில சொல்லுவேன். அதை வந்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க. என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வெளி மாவட்டத்தில் இருந்தும் கோல் எடுத்து கேட்கலாம். அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பைக்கில் டவுட்டுகள் வருமெண்டா அதை வந்து கோல் எடுத்து கேட்கலாம். ஒருவேளை நான் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணுற நேரம் கலர் மாறுமென்று நினைக்கிறீங்கன்னு, அப்படியெல்லாம் இல்லை. எடிட் பண்ணுற இல்லை. நான் வந்து இந்த வீடியோ ஒன்றுமே வந்து எடிட் பண்ணுறல. ஏன்டா நார்மலாகவே வந்து அப்படியே போட்டுருவேன். பின்னுக்கு ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டுட்டு நார்மலாக வந்து இந்த வீடியோ போடுற காரணம் வந்து அப்படி இருக்கணும். வேண்டாம், பைக் தான் இது வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்து தான் நம்பி வாரனீங்க. அதனால தான் நான் வந்து எடிட் ஒன்றும் பண்ணுறதில்ல. கொஞ்ச நாளைக்கு வந்து இப்படி பைக் வீடியோஸ், அப்புறமா புது புது இடங்கள், அப்படி கொஞ்சம் வீடியோஸில் போடுவோமேண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்எஃப் ஒரு பைக்காக வந்து நான் வந்து சொல்லுவேன். ஒரு பைக்காக என்னென்ன ப்ரைஸில் போகுது, இந்த பைக் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது, அண்ட் எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லுவேன். நீங்கள் வந்து உங்களோட நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பைக் எடுக்கிறவங்க நிறைய பேர் வந்து நிறைய இடங்களுக்கு ஓடி திருவீங்க. இதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. அதாவது நீங்கள் ஷேர் பண்ணுற மூலமாக வந்து அவங்க வந்து இந்த யூடியூப் மூலமாக வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு இந்த பைக் வந்து பிடிச்சிருந்தா இங்கே வந்து நேரில் வந்து விசாரித்து பார்ப்பாங்க. விசாரித்து பார்த்து பிடிச்சிருந்தா வந்து எடுப்பாங்க. இல்லைண்டா வேறு கடைகளுக்கு போவாங்க. அப்படி நிறைய கடைகள் எல்லாமே வந்து நாங்கள் செய்திருக்கோம் இந்த ஏரியாவில். அது மட்டும் இல்லாமல் அங்கால மட்டக்களப்பில் வந்து என்ன மட்டக்களப்புலையும் வீடியோ எடுத்திருக்கோம். அடுத்தது வந்து கல்முனை தான் கல்முனையில் காத்தாங்குடியிலேயும் வந்து ஒரு சில கடைகளை வந்து நாங்கள் செய்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களுக்கு வந்து புதுசான, அதாவது புது விடயங்களை வந்து நாங்கள் எங்கள்கிட்ட யூடியூப்பில் போட்டுக்கொண்டிருக்கோம். மறந்துடாமல் நம்மளுடைய யூடியூப்பை பார்க்குற நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். ஓகே டிஎம்எஃப், இப்போ வந்து நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்டா நம்மளுடைய கேமராமேன் வந்து வெயிலுக்குள்ளே நிற்கிறாரு கண்ண நேரமாக, அதனால் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஓகே, இப்போ நம்ம வந்து பார்க்குறோம். இதோட பேட்மேனோட சொல்லுவாங்க இந்த பைக். இதில் லொக்கர்லாம் பாருங்கள். இந்த இதுக்குள்ளேயும் வந்து லொக்கர் இருக்குது. அதாவது இதுக்குள்ளே ஃபோனுகள், பேஸ், அப்படி இதெல்லாம் வச்சுட்டு போகக்கூடிய மாதிரி லொக்கர் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா வந்து சார்ஜ் போடக்கூடியது எல்லாமே இருக்குது இந்த பைக்கில் வந்து. இது ஒரு விசேஷமான பைக். அதாவது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச பைக், ஆனால் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான பைக்கும் வேறு. கொஞ்சம் பார்க்க நல்ல லுக்காக இருக்கும் இந்த நேரம். ஏனெண்டா நான் இப்படி ஒரு பார்ட்ஸாக காட்டுற காரணம் மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் வந்து வீடியோ பார்த்து தான் பாருங்க நம்பி. அதாவது நம்மளோட யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்து தான் நம்பி வாரீங்க. அப்போ நீங்கள் வந்து ஏமாந்து போகப்படா. இங்கே வந்த உடனே திருப்பி என்ன வீடியோவில் ஒன்றை காட்டி போட்டு இங்கே ஒன்றை காட்டுறீங்களே அப்படின்னு சொல்லப்படா. ஏமாந்து போகப்படா. அதனால தான் நான் இந்த பார்ட்ஸில் எல்லாம் காட்டுறேன். என்ன நீங்கள் பைக் வாங்க வந்தாலும் இப்படி எல்லா பார்ட்ஸ்லையும் வந்து பார்த்து தான் வாங்குவீங்க. அதனால தான் நான் இப்படி காட்டுறேன். ஓகே, இதோட ப்ரைஸையும் வந்து பார்த்துருவோம் என்ன விலையில் இருக்குன்னு. இது 9,40,000 இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து. இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து 9,40,000. அடுத்ததான் நம்ம வந்து அதே பைக் தான். அடுத்தது வந்து BIF நம்பர் 6573. இதே வந்து ஒன்றுண்டா காட்டுறோம். ஏன்டா பைக் எல்லாமே வந்து ஒரே கண்டிஷனில் இருக்காதா, நீ என்ன தனித்தனியாக அப்படி பாய்க்கிறபடியா ஒரே கண்டிஷனில் இருக்காது. இந்த பைக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து BI நம்பர் ரெண்டோடையா. இதுவும் வந்து 9,40,000. ஆனால் நீங்கள் வந்து கேட்குற பொழுது வந்து இவங்க வந்து குறைச்சி தருவாங்க. அதை வந்து நம்ம சொல்லிக்கொள்ளணும். நம்ம வந்து இங்கே பைக் எடுக்க வந்தாப்போ நேரில் வந்து பார்ப்பீங்க. நேரில் வந்து பார்த்த உடனே உங்களுக்கு வந்து அவங்க குறைச்சி தருவாங்க. இப்போ நான் வீடியோவில் சொல்கிற மாதிரி நீங்கள் எனக்கு பயப்படப்படாது. அதுக்காண்டி இங்கே வந்து நீங்கள் பார்க்குற நேரம் வந்து அவங்க வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி விலையை வந்து குறைச்சி தருவாங்க. நல்ல லுக்காக இருக்கும். இது வந்து பாய்ஸ் மோடலாம், கேர்ள்ஸ் மோடலாம். அதே பைக் தான், அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள், அதே கண்டிஷன். ஓகே, நம்ம வந்து அடுத்த பைக்கை பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து அடுத்த பைக்கை பார்ப்போம். இது வந்து டியோட பைக்.
இந்த பைக்கை பற்றி சொல்லணுமெண்டா BIX நம்பர் 1296. அதாவது ஒரு பைக் வந்து எடுக்கக்குள்ள நம்பரும் சிலாக்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். அதனாலேயும் வந்து நிறைய இடத்த அலைஞ்சு திரிவாங்க. முன்னுக்கெல்லாம் டயர்லாம் நல்ல கண்டிஷனில் போட்டுக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த பைக் எல்லாமே வந்து கம்பெனி பெயிண்டிங்கோட இருக்குது. அதாவது செகண்ட் ஹேண்ட் பைக்குன்றே சிலவங்க பெயிண்டிங் டச்சப் செஞ்சுருப்பாங்கன்னு யோசிப்பீங்க. இது எதுவுமே இல்லை, கம்பெனி பெயிண்டிங். இதுக்கு வந்து டிஜிட்டல் மீட்டர், எத்தனையாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு நான் வந்து சொல்லலை. ஏன்னா நிறைய பைக்குகள் வந்து எடுக்கிறோடைய எல்லாத்துக்கும் வந்து கீயை போட்டு ஒன் பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரே பைக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க, அடுத்தடுத்த பைக்களையும் பார்ப்பீங்க. அதனால் வந்து நான் வந்து நார்மலாக ஒரு பைக்கையும் காட்டுறோம். இந்த பைக்கு பாருங்கள், இதுதான் வந்து நம்ம BIX நம்பர் பார்த்து கொண்டிருக்கோம். இப்போ இதோட இன்ஜின் செட் எல்லாத்தையும் வந்து பாருங்கள். பின்னுக்கும் வந்து இதோட டயர் வந்து நல்லது தான் போட்டுருக்காங்க, நல்ல குவாலிட்டியாக இருக்குது இதோட டயர். இப்போ கொஞ்சம் நாளைக்கு வந்து நம்ம வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் பைக் வீடியோஸ் அப்புறமா இப்படி வாகனங்களை தான் போட போகிறோம். அடுத்த வந்து நம்மளுடைய புது ஜனாதிபதி பைக்கில் ஏதாவது இறக்குன உடனே அதுக்கப்புறமா வந்து அடுத்த நடவடிக்கைகளை பார்ப்போம். இது வந்து 2020ஆம் ஆண்டு வந்த மாடல், நல்லா பார்த்துக்கணுங்க. இதோட ப்ரைஸையும் வந்து சொல்லிடுறேன். 7,500 இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து 7,500. இந்த டியோ பைக்கோட ப்ரைஸ் வந்து 7,500. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான் இது பைக் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பிளாக்குன்னு சேர்ந்தது. இது வந்து ஒரு நல்ல லுக்காக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து BHS நம்பர் 1204. இதே வந்து பார்த்துருவோம். இதுவும் ஒரு நல்ல பைக்காக தான் இருக்குது. இதில் ப்ரைஸையும் வந்து நான் சொல்கிறேன். ஏண்டா எல்லாத்து ப்ரைஸையும் வந்து சொல்லணும். அதனால தான் உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க, நம்பி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல வீடியோவாக வந்து இது இருக்கணுன்றதுக்காக தான் நான் ஒரு சின்ன பிள்ளைகள் இருந்தாலும் அதை வந்து காட்டிடுறேன் வீடியோவில். அது மட்டும் இல்லாமல் கடைக்கார அண்ணாக்களும் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து என்ன பிள்ளை இருந்தாலும் வீடியோஸில் வந்து காட்டுங்கண்டு. இது பாருங்கள், இது வந்து கம்பெனி பெயிண்டிங் தான். உறைஞ்சி பட்டுருக்கு பாருங்கள், அப்படியே இருக்குது உறைஞ்சி பட்ட மாதிரி. ஏண்டா அப்படியே கம்பெனி பெயிண்டிங்கன்றோடையா அப்படியே வச்சுருக்குறேன். அது டச்சப்புகள் எதுவும் செய்யாமல் இந்த பாருங்க, கீ போட்டு அப்படியே இருக்குது தடமெல்லாம். அப்போ இதுக்கு பெயிண்டிங் கொடுத்துருந்தோம்னா என்ன செஞ்சிருக்கு, மாறப்பட்டிருக்கும். அப்போ இது வந்து சைனிங்காக இருக்குன்னு யோசிப்பீங்க, இதுவும் அப்படி தான் இருக்குங்க, குறைஞ்சப்பட்டிருக்கு பாருங்கள். ஓகே, நம்ம வந்து இதோட ப்ரைஸை வந்து சொல்கிறேன். இதோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டு தெரிஞ்சு சொல்லுவோம். இதோட ப்ரைஸ் என்ன? ஓகே, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,80,000 இதோட ப்ரைஸ். அதாவது நம்மளுடைய புது கேமராமேனையும் வந்து உங்களுக்கு காட்டி ஆகணும். அடுத்தடுத்து அதாவது வீடியோஸில் வந்து நாங்கள் காட்டுவோம் புது கேமராமேனையும், மறந்துடா பாருங்கள். அவர் வந்து புது கேமராமேனு இல்லை, நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்துருப்பீங்க. அவரை ஏற்கனவே போட்ட வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு நாள் கொத்துக்கடையில் ஒரு வீடியோ போட்டிருப்போம் பண்ணா. அதனால் அர்த்தம் தான். அதனால் அவரை தான் இப்போ கேமராமேன். நாங்கள் 2 தான் செய்கிறோம் இப்போ கொஞ்சம் நாளைக்கு. அப்புறமா வந்து அடுத்தடுத்த பைக்கை பார்ப்போம். அடுத்த BIH நம்பர் இது 7129. இந்த பைக்கையும் வந்து பார்ப்போம். இது வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து டிஜிட்டல் மீட்டர் இல்லை, மெனுவல் தான் பாருங்கள். ஏனண்டா இது வந்து பாருங்கள், இது வந்து ஒரு மெட் கலரும் சேர்ந்துருக்கு. அதாவது கருப்பில் வந்து மெட்டுன்னு சொன்ன வேண்டாம், ஷைனிங்காக இருக்காது, பார்க்க இப்படி தான் இருக்கும். ஷைனிங்ன்னு போன வேண்டாம். இது பாருங்கள், இதை பார்க்குற நேரம் ஒரு பளிச்சுன்னு அடிக்குது. அதனால் மெட்டுக்கும் ஷைனிங்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து நம்ம வந்து இதில் சொல்லிக்கொள்ளணும். இதுவும் வந்து நல்லா சேவிஸ் எல்லாம் போட்டு டயர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா. அதாவது அவங்க வந்து பாவிச்சது இதான் பைக் தான், செகண்ட் ஹேண்ட் பாவிச்சது தான். ஆனால் பெயிண்டிங் எதுவுமே செய்யலை. இதை வந்து நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இங்கே இன்ஜின் செட், அப்புறமா வந்து இது வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்றதுன்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, 17,000 ஓடி இருக்குது. அடுத்ததாக வந்து அடுத்த பைக் இதோட ப்ரைஸை வந்து சொல்லுவோம். இதோட ப்ரைஸ் என்னென்று பார்ப்போம், கேமராமேன்ட்ட கேட்போம். ஓகே, இந்த பைக்கோட ப்ரைஸையும் வந்து சொல்லணும். ஏன்டா போன வீடியோவில் நான் ஒரு சில பைக் வந்து ப்ரைஸ்களை சொல்லாம விட்டதால் கமெண்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் அதோட ப்ரைஸ்களையும் வந்து சொல்லி போடுங்கண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 7,10 இருக்குது, 7,10,000. அடுத்ததாக நம்ம வந்து பார்க்க போகிற பைக் வந்து BIT நம்பர். இது வந்து ஆமி க்ரீன் கலர்னு சொல்லுவாங்க. அதாவது நல்லா இருக்குங்க இதை பார்க்குற நேரம். இது வந்து மெட்டில் தான் இருக்குது, ஷைனிங் இல்லை, ஆமி க்ரீன் கலர்னு சொல்லுவாங்க. இதே வந்து பாருங்கள், இது வந்து நல்லா இருக்குது, பார்க்குற நேரம் நல்லா இருக்குது. இது வந்து அப்படியே இருக்குது பாருங்கள், கம்பெனி பெயிண்டிங் அந்த டச்சப் இதில் எதுவுமே வந்து செய்யலை. அதனால் அப்படியே இருக்குது இந்த பைக் வந்து. அதனால தான் இதை பார்க்க போகிறோம். இது வந்து டிஜிட்டல் மீட்டர். இங்கே பாருங்கள், இதில் மீட்டரை வந்து காட்டுறேன். இது வந்து டிஜிட்டல்.
அதாவது மீட்டர் வந்து டிஜிட்டல் வந்து நல்லா இருக்கும், ஒரு லுக்காக இருக்கும். இதோட ப்ரைஸை வந்து கேட்போம் கேமராமேன்ட்ட. BIT என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லுங்கள். 750 இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து. இது வந்து 2020ஆம் ஆண்டு வந்த மாடல் BIT வந்து 2020. நான் ஏற்கனவே வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா ஒன்று நம்ம வந்து அதாவது எப்படின்னா ஐயில் வந்தால் 2019 வந்து போகணும், அப்படி இல்லைன்னா 20. அதனால் 2020ஆம் ஆண்டு வந்தது BI நம்பர். அதே போல் வந்து இதுவும் அதே ஆமி கிரீன் கலர் தான் பாருங்கள். BIT 9812 அதே ஆண்டு தான் வந்த. இதுவும் 2020ஆம் ஆண்டு வந்த பைக் தான். இதுவும் வந்து நல்ல கண்டிஷனில் நிற்கிதுன்னு பாருங்க, அப்படியே இருக்குது. அதாவது பாவிச்ச மாதிரி தான் இருக்குது, எந்த எதுவுமே இல்லை. இதுவும் வந்து டிஜிட்டல் மீட்டர், அதாவது பெயிண்டிங் எதுவுமே இல்லை. அந்த பைக்கு காட்டினா இது காட்டின சம்மந்தம் என்ன, ரெண்டும் ஒரே கலர் தானே. அதனால் இதை வந்து நான் பெருசாக வீடியோஸ் வந்து எடுக்கல, நம்மளாக வந்து முடிக்க பார்ப்போம். ஏண்டா டைமும் போகுது தானே. வீடியோ வந்து லென்த்தாகவும் வந்து இருக்கப்படா, அதனால் குறுகிய இதில் வந்து வீடியோ எடுக்கிறவங்க பார்ப்போம். ஓகே, இதோட ப்ரைஸ் என்ன BIT? அதே விலை தான், 750 தான். ரெண்டும் ஒரே இதோடையா, இதுக்கும் வந்து அதே விலை தான், 750. ஓகே, நம்ம இப்போ அடுத்த வந்து பார்க்க போகிற பைக் வந்து நம்ம வந்து பார்க்க போகிற பைக் வந்து VEP. இது என்ன ஒரு மாதிரியாக இருக்குது பாருங்கள், ஒரு பெரிய ஒரு ஆள் மாதிரி இருக்கார் பார்க்க. இதான் நான் ஜப்பான் வைக்கின்றேன், இது ஜப்பான்டா தான் இருக்கணும்னு நினைக்கும். என்னென்னு தெரியல, தெரிஞ்ச அளவுக்கு அடிச்சு விட்றான். இது கொண்டாட ஜப்பான் பைக் தான், இது ஜப்பான் பைக் தான். இதுவும் பாருங்கள் இந்த இருக்குது. இது வந்து மெனுவல் தான் மீட்டர், டிஜிட்டல் இல்லை, மெனுவல் மீட்டர். இது வந்து ஆண் பிள்ளைகள் ஓடலாம், பெண்களும் ஓடலாம் போல இருக்குது. ஆண் பெண் இருவாளருக்கும் ஓடக்கூடிய பைக்குன்னு தான் நினைக்கிறேன். ரெண்டா ஸ்கூட்டர் மாதிரி செஞ்சுருக்காங்க ஒரு மாதிரி. இது வந்து முன்னுக்கு வந்து ட்வின் டிஸ்க் வந்தது பாருங்கள், ட்வின் டிஸ்க் வந்து பிரேக் போட்டுருக்காங்க. அப்புறமா வந்து இதில் என்ன சொல்லக்கூடாது, அப்படியே இருக்குது. இந்த கால் வைக்கிற இதெல்லாம் பாருங்கள், ஆட்டோக்கு வந்து போடுற மாதிரி ஒரு ரப்பர் ரெண்டு போடுவாங்களே, அப்படிலாம் போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து இதோட ப்ரைஸையும் வந்து பார்த்துருவோம். என்ன இதோட ப்ரைஸ் கேமராமேன்? இது வந்து 8,80,000 இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எத்தனையாம் ஆண்டு வந்த மாடல்னு பாருங்கள், 2017ஆம் ஆண்டு வந்த மாடல் இந்த பைக் வந்து. ஓகே, நம்ம வந்து இனி இவ்வளவு நேரம் வந்து இந்த ஸ்கூட்டர் பைக்கில் வந்து பெண்களுக்குரிய பைக்கில் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இனி வந்து ஆண்களுக்குரிய பைக்கில் வந்து பார்ப்போம். ஏன்னா ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக தான் வீடியோஸ் போடணும். ஒரே பெரிய பைக்கில் எடுத்து வீடியோ போட்டோமேண்டா நீங்களும் வந்து வீடியோ எங்களுக்கு போடலன்னு கேட்பீங்க. அதனால் அடுத்த பைக்கில் வந்து பார்ப்போம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைகளுக்கு கடந்து எடுக்கிற வீடியோஸ். நம்ம வந்து முக்கியமாக வந்து ஃபோன் நம்பர் கொடுத்தே ஆகணும். ஏண்டா ஃபோன் நம்பர் கொடுத்தா தான் நீங்கள் வந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் வந்து, அதாவது ஒரு பைக் எடுக்க போகிறீங்களா, வெளி மாவட்டத்துலேருந்து பார்ப்பீங்க, பைக் எடுக்க போகிறீங்கன்னாலும் நீங்கள் வந்து அண்ணாட்ட வந்து கோல் எடுத்து கேட்கலாம். மறக்காம வந்து ஃபோன் நம்பரை கொடுக்குறோம். அதாவது இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா இதோட லொக்கேஷன் நம்ம அதாவது வந்து நான் வந்து காட்டுறோம். இந்தியாவில் வந்து காட்டுங்க, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு 100 மீட்டர், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 100 மீட்டர் இந்தியாவில் வந்தீங்கன்னா சகானா மோட்டார்ஸ்ன்ற கடை வரும் உங்களுக்கு. இந்தியாவில் பஸ் ஸ்டாண்ட், இந்தியாவில் காட்டுங்க. இந்தியாவில் வந்து கலைவாணி பிளாஸ் இந்தியன் ஹோட்டல் ஒன்று இருக்குது. அதாவது கலைவாணி இந்தியன் ஹோட்டல் ஒன்று இருக்குது. இதுக்கு எதிரே உள்ள கடை தான் நம்மளுடைய சகானா மோட்டார்ஸ். ஓகே டிஎம்எஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஃபோன் நம்பரை வந்து கொடுக்குறோம். 077 35 56 617. மறுபடியும் வந்து நான் சொல்கிறேன், 077 35 56 617. அடுத்த நம்பரை வந்து சொல்கிறேன். ஏன்டா ஒரு நம்பர் வேலை செய்யாட்டிக்கும் அடுத்த நம்பர் கொடுக்குற நேரம் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த நம்பர் வந்து நீங்கள் தொடர்பு கொள்றதுக்கு வந்து இலகுவாக இருக்கும். அடுத்த நம்பரை வந்து அடிச்சுக்கொள்ளுங்க, 077 35 07 100. இது கொஞ்சம் இலகுவாக இருக்குது. இதை வந்து நோட் பண்ணியிருந்தாலும் வந்து நல்லா. இதில் வந்து 2 நம்பர் இருக்குது. ஒன்று வந்து நம்மளுடைய சகானா மோட்டார்ஸ் கடையோட வந்து அண்ணாவோட அப்பாட, அடுத்து வந்து அண்ணாட ஃபோன் நம்பர். அப்போ 2 ஃபோன் நம்பரையும் வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஏன்டா ஒரு ஆள் வந்து ஒரு வேலையாக இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து அடுத்த ஆளுக்கு வந்து கோல் எடுத்து நீங்கள் வந்து கேட்கலாம் என்ன டவுட் இருக்குன்னு. அது மறுபடியும் சொல்கிறேன், 077 35 07 100 என்ற தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் வந்து தொடர்பு கொள்கிற நேரம் இந்த பைக்கில் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஓகே, நம்முடைய கேமராமேன் வந்து ஒரு டல்லில் இருக்கார். ஏனெண்டா இந்த பைக் வீடியோ வந்து எடுக்க வந்து எடுத்து இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கட்டமாக வந்து எடுத்துருக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், வீடியோஸ் பார்த்த ஆளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. 3 கட்டமாக எடுத்துருக்க வேண்டாம். நமக்கு வந்து நிறைய வேலை இருக்கிறதாலையும் வந்து இந்த வீடியோஸ் வந்து 3 கட்டமாக போடுற நேரம், அதாவது குறுகிய வீடியோவாக போடுற நேரம் கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஒன்று வந்து கேர்ள்ஸுக்கான பைக், அடுத்தது வந்து பாய்ஸுக்கான பைக், அடுத்தது வந்து
தாத்தாக்களுக்கான பைக் நினைக்கிறோம், அது நமக்கு பாய்ஸ்க்கான பைக் தான். ஓகே, இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளலாம். நம்மளுடைய சகானா மோட்டர்ஸுக்கு வாங்க. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய் பாய். கேமராமேன் கலைப்பில் இருக்கார்.